ஏப்பங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறான் உண்மையா? இல்லடா 15 கட்டு. மதன் என்னடா ஆச்சு? பார்ட்டி எப்படா? டாடி எனக்கு டவுட். என்னடா டவுட்? என்ன ரெண்டு பேரும் பேசிறீங்க? காலம் முதல் சொல்றோம். அப்ப நீ சொல்ல மாட்டியா? எனக்கு தெரியாதுடா. ஊர்மிளா, அழுக்கு துணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா, மதன் வர நேரமாச்சு. இந்த கேள்விக்கு வர வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்குறதே வேலையா வச்சிருக்கு. மதன், என்னடா ஆச்சு? சுரேந்தரா? பாட்டி, பாட்டிமா. சொல்லு சுரேந்தர். அம்மா அர்ஜென்ட்டா வர சொல்லி ஃபோன் பண்ணிருந்தாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. எப்பப்பா வருவ? ஒரு 10-15 நாள்ல வந்துடுவேன். சரி. பாத்துங்களா? டேய், உடம்பு பாத்துக்க. 10 டேஸ்ல வந்துடுறேன். என்னடா? நான் 10 டேஸ்ல வந்துடுவேன்ல. ஒன் வீக்ல வந்துடுறேனே. ஐயோ, இவன் கூட தொல்லையா போச்சு. சரிடா, 3 டேஸ்ல வந்துடுறேன். 3 நாள். சரி, 2 நாள்ல வந்துடுறேன். ஓகேவா? Monkey fellow. ஜாகிரதை என்ன? 2 நாள் வந்துடுறேன். என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? Don't cry. What is wrong with you? அழாத. வரேன் என்ன? வரேன். பாஸ், என்ன கனவா? ட்ரம் பாஸ், ட்ரம்ஸ் ரெண்டு ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருந்தேன்? பாஸ், கடவுள் என்ன வாசிச்சீங்க? எதை வாசிக்கலாம்னு யோசிக்கிற மாதிரியே ஒரு கனவு. கனவுலயும் வாசிக்கலையா? டேய் பிபி. பாஸ், என் பேர் புலிப்பால் பாண்டி. டேய், அத தாண்டா சாண்டா பிபின்னு கூப்பிட்டேன். டேய், நாமெல்லாம் இசைடா, இசையோட சேர்ந்து வாழணும்டா. வர்ற பிபி, அது நாதஸ்வரம். எனக்கு சீரியல் செட் ஆகாதுடா. ஒன்லி சினிமா. இது ஒன்னும் குறைச்ச கிடையாது. அந்த 6 மணி பெட்டி எடுப்பா. பாத்து எடுக்க சொன்னாலே பயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ? எவரிதிங் ஓகே? எல்லாம் ரெடி பாஸ். அதாவது ரோட்ல எல்லாரும் இன்னும் 1 ஹவருக்கு இந்த பக்கம் எவனும் வர மாட்டான். சூப்பர். சார்,
பக்கத்து கடைக்கு போயா. பாஸ் அவன் போட்டோகிராஃபர். ஓ நம்ம கஸ்டமரா? நம்ம தான் பாஸ் அவனு கஸ்டமரு. ஆளை பார்த்தா தெரியலையே. நல்லா போட்டு அடுப்பியா? நீங்க நல்லா போஸ் கொடுத்தா நான் நல்லா எடுப்பேன். எடு எடு நான் கொடுக்குறேன். லெஃப்ட் மார்வெலஸ். என்னடா அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான்? நீங்க போதுன்னு சொல்ற வரைக்கும் அவன் எடுப்பான் டேய் பாஸ். போறேங்க. போட்டோ எடுக்கிறது முக்கியம் இல்ல, எடுத்த போட்டோவை அங்க மாட்டணும். இங்க மாட்டது முக்கியம் இல்ல, நல்லா உன் கடை இல்ல ஹால்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அங்க மாட்டணும். அது மட்டும் முக்கியம் கிடையாது. எங்க பாஸோட போட்டோவை வெளியே கட்டி அப்படி தோல் போடுற மாதிரி மாட்டணும். டேய் உள்ள மாட்டிதானே போட்டோ, வெளியே மாட்டிதான் அதுக்கு பேர் திஷ்டி பொம்மடா. அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் பாஸ். டேய் நீங்க ரெண்டு பேரும் வந்து வேலை கேட்கும்போது எப்படா கேட்டீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கடா. அபௌட் எல்லாரும் புளிய மரத்தை பாக்குறாங்க. பொருட்காட்சியை விட பொருள் அதிகமா இருக்கே. ஆட்டைய போட்டு ஆயிலுக்கு சாப்பிடலாம் போல இருக்கே. முதலாளி இங்க இங்க. யாருக்கு யாரையா முதலாளி? நீங்க தான் முதலாளி. உங்களுக்கு தான் நான் வேலையே கொடுக்கலையா? எப்படியா முதலாளி அவன்? இப்ப வேலைக்கு சேர்க்க போறீங்கல்ல? அட போகப்பா, உள்ள எனக்கே வேலையெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க முதலாளி எதிராளின்னு பழுது பார்க்கப்படும் போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க. பொழுதுபோக்கிட்டு இருக்கியா? முதலாளி இங்க வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே உங்க பேர பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது. எனக்கு பேரம்பேத்தி எல்லாம் கிடையாது. அப்ப உங்க பசங்களை கூட்டிட்டு போறோம். எனக்கு கல்யாணமே ஆகலை. பாஸ் உங்க வாழ்க்கை துணைக்கு யாருமே இல்லையா? சூசு பசங்களா? பேச்சு துணைக்கு ஆள் இல்லடா. அதான் நாங்க இருக்கோம்ல. நீங்க மயக்கம் போற அளவுக்கு நாங்க பேசுவோம். பாஸ் உங்களுக்கு கிளாமர் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால பொண்ணுங்க உங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ண பயந்துருப்பாங்க. உங்களை விட மாட்டோம் பாஸ். நீங்க தனி கட்டையா இருக்கீங்க. ஒரு செம்ம கட்டையா பார்த்து கையில செம்பு கொடுத்து அப்படி ரூம்க்கு அனுப்பி விட்டு அப்படியே உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்ல வரோம் பாஸ். ஏய் இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம வேலை. ஆமா அதான் எங்க லட்சியம். பாஸ் நீங்க வேணாம் இதெல்லாம் வேணாம். நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. No, 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 no. கெஞ்சுடா. கெஞ்சுடா. சாரி பாஸ். பாஸ் இப்ப கூட சங்கீதா ஒரு பொண்ணை பக்கத்துல பாஸ் போயிட்டு இருக்கோம். இருக்குடா. உங்களுக்காக தான் பாஸ். எனக்காகவா? என்னோட கேரக்டர் மத்த விஷயம்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு எல்லாம் சொல்லியாச்சு பாஸ். உங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கரெக்டா சொல்லிட்டோம். ஓகே ஓகே. இப்போ என்ன ப்ரோகிராம்? அவருக்கு பேமெண்ட் கொடுங்க. ஓகே ஓகே. பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? இது போதும். ஓகே ஓகே. இவ்வளவு கொடுத்தா போதும். சங்கீதம் பாடுது பாடுது. ஒரு நாள் கண்ட போது என்னமோ ஆகுது. சூப்பரா. என்னமோ ஏதோ எதா இருந்தாலும் விடக்கூடாது. பிடிச்சிட வேண்டியதான். காலையில கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு ஃபோன் வந்த உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை. இந்த வேலைக்கார பொண்ணு வேற எங்க போனாலும் தெரியல. தீபா பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, ஆற தேடுமா. இவ்வளவு வயசாகுதே, கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். பரவாயில்ல, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. என்ன வயசான என்ன பாட்டி, மனசு நல்லா இருந்தா எல்லாம் நல்லதா நடக்கும். கல்யாணத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்ல. மனசு ஒத்து போனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆமாம்மா, அவன் நல்ல மனசுக்கு தான் நீ மனைவியா கிடைச்சிருக்க. பேர் என்னம்மா? தேவகி. தேவதன்னு சொல்லு. அப்படித்தான் இருக்க. ஏன் பாட்டி மதுரைங்க தெரியலையப்பா. எங்க போயிருப்பான்? போறப்ப அவ்வளவு ஃபீல் பண்ணா. இந்தப்பா சாவி. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. வா வா. வெல்கம். இதான் நம்ம பேலஸ். நைஸ். ஹாய், உங்க தம்பியா? தம்பி என்ன சொல்ற? தம்பி உன்னை not going to leave you. தலையில ஒரு கோட். என்ன இதெல்லாம்? இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ஓ வேலை தானா? ராஸ்கல் உன்னை உன்னை கிசி கிசின அலர்ஜி இல்ல. விடு விடு ஆத்து. வாடா வாடா. இவன் தான் மதன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். டேய் பேச விடுறா. நான் முதல்ல இங்க வந்தப்போ எனக்கு வீடு கிடைக்கல. அவங்க அப்பா தான் எனக்கு வீடு கொடுத்தாரு. அன்னையில இருந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வீடு,
ஒரே மனசு. என் பெட்ரூம் வரைக்கும் வர்ற உரிமை இவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கு. டேய் மங்கி, உன்னால பேச முடியாதான்னு கேக்குறான், பதில் சொல்லு. ஹலோ. அவன் அப்படிதான். என்னடா அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? புதுசா கல்யாணம் ஆனவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு போறான். அதனால நீ ஜாலி, நான் என்ஜாய். ஓகே? புது வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you. உயிரே உயிரே உன்னால் இன்று மெழுகாய் மாறிப்போனேன். இதயம் உருகி தன்னால் இன்று மயக்கம் கூடி போனேன். அடையன் சுவாசம் மீது உன் சுவாசம் மோத ஏதேதோ ஆகி உன் பார்வை வந்து என் பார்வை தீண்ட ஏன் என்று ஆடி போனேன். உயிரே உயிரே உன்னால் இன்று மெழுகாய் மாறிப்போனேன். இதயம் உருகி தன்னால் இன்று மயக்கம் கூடி போனேன்.
டேய் உடம்பெல்லாம் டயர்டா இருக்குடா, நாளைக்கு போலாம்டா. நாளைக்கு போலாம்டா, சொன்னா கேளு. நாளைக்கு ஷூரா, நாளைக்கு. பை பை, see you. குட் மார்னிங். என்னது இது? வெளியே போங்க ஃபர்ஸ்ட். இல்லடா, சிகரெட் பத்த வச்சுக்கலாம்னு வந்தேன். சிகரெட் பிடிக்கிறதே தப்பு, அதுவும் கிச்சன்ல. வெளியே போங்க. மார்னிங் ஒண்ணே பழக்கம். சிகரெட்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க, போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வாங்க. டார்லிங், நான் எதுக்கு வந்தேன்னா சிகரெட் பத்த வச்சுக்கலாம்ன்ற சாக்குல. ஒண்ணும் வேண்டாம், குளிங்க. ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வாங்க. இந்த பொம்பளைங்கள இப்படிதான். நாங்க வந்து ரொம்ப சின்சியரா கேஷுவலா இருந்துட்டா my husband is so unromantic, சென்டிமெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. அதே கிட்ட வந்து கட்டி பிடிச்சா ப்ளீஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்லாம் சொல்லுவீங்க. என்ன அது, மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. நீ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல போங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. அப்போ குளிச்சதா ஓகேவா? குத்திடு. ஓ நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ். வாட் டூ மச். இங்கேயா வச்சுட்டு போயிருக்க? இதை எப்படியாவது வாசிச்சு பார்க்கணுமே. டேய், நீ வயலின மட்டும் நல்லா வாசி, ஆனா என் மனசு மட்டும் புரிஞ்சுக்காத. தேவகி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வாடா, உட்கார். சீச்சே, நான் இல்ல, வீட்டுல. சாப்பிடுறியா? உட்கார் உட்கார், பிளேட் எடு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. பொறுமை பொறுமை பொறுமை, போட்டுக்கிட்டு இருக்கல. பாத்திரம் பாத்திரம் மதுவா, இதோ தண்ணி. நிதானமா சாப்பிடலாம்ல, நல்லா சாப்பிடு, நிதானமா சாப்பிடணும். நல்லா இருக்குல்ல தேவகி? இதோ வந்துட்டேங்க. தேவகி சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேங்க. அவ காரக்குழம்பு பண்ணிருக்கா, ஸ்மெல்லு சூப்பர். காரக்குழம்பு போடுமா. அந்த வடை எடுத்து வேமா. வடை வடை சாப்பிட்டு. என்னடா இது, பரவாயில்ல பரவாயில்ல. என்னங்க இவன்? டேய் உட்காரா. டேய் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதடா, சாப்பிட்டு போடா. பாதியில எந்திரிச்சு போக கூடாதுடா. டேய் என்னடா இது, போகாதடா. டேய் நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க.
மற்றவங்களால வாய் பேச முடியும், இவனால பேச முடியாது. நீ நல்லா சமைச்சிருக்கேன்னு அப்ரிஷியேட் பண்ணதுக்காக அவன் உன் கையில கிஸ் பண்ணான். அதுக்கு போய் எனக்கு பிடிக்கலங்க. என்னங்க சாப்பிடாம எதுக்காக இப்ப எழுந்தீங்க? நான் அடுத்தவ வைஃப்னு கொஞ்சம் கூட தெரியாம என் கைய பிடிச்சு ஒருத்த கிஸ் பண்றான். உங்களுக்கு வேணா அவனை பிடிக்கலாம், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. நீ இன்னும் புரிஞ்சுக்கல. என்னங்க? எட்டாவது சுரம் வாத்தியநாதனுக்கு ஜரம் சுகான பவத்து. இந்த போர்டு தான் நல்லா இல்ல, உரிமை தான் இடிக்குது. கரெக்டா சொன்னடா, சூப்பர். உரிமை ட்ரம்ஸ், உதவி பிபி எப்படி இருக்கும்? ஹலோ. ஹாய் ஊர்மி. என்ன ஊரு ஆடி செஞ்சு வர்ற? என்ன ஏரியா சைலண்டா இருக்கு? மியூட்ல போட்டிருக்கோம். அது சரி, என்ன வீணையோட இந்த பக்கம் வந்திருக்க? வீணையா? இது கிட்டாரியா? அச்சோ, இது கிட்டார் இல்ல, வயலின். சரி விடு. ஓகே, நீயும் மதனும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? காதல்ல ஒன்னு சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். எங்க இந்த வயலினை தானே வாசிச்சுட்டே இருக்கான், அதான் இதை விக்கலான்னு வந்தேன். அப்ப இனிமே மதன் வயலின் வாசிக்கவே மாட்டான். இல்ல உன்னே சுத்தி சுத்தி வருவான்னு சொல்ல வந்தேன். ஏண்டா, லைஃப்ல யாரு வேணான்றாங்களோ அவங்களே தேடி தேடி போறாளுங்களே. லைஃப்ல ரொம்ப ட்ரையா இருக்காங்களா, ஒரு ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்களடா. இந்த மகளிரே இப்படித்தான் மக்கா. ஓ சரி, இந்த வயலினை எவ்வளவுக்கு வாங்குவீங்க? வயலின் பார்க்க இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கு, ஆனாலும் செகண்ட் ஹேண்ட் தானே. நீங்க செகண்ட் ஹேண்டா வாங்குறவங்க தானே? பொருள் தான் செகண்ட், ஆனா நாங்க ஃப்ரெஷ். பார்க்க தான் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருப்பான், ஆனா ஃப்ரெஷ் தான். சரி, இதை வச்சுக்கிட்டு கடைசியா எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஒரு மதனுக்கும் உனக்கும் குட் காம்பினேஷன் தான். கண்டிப்பா மதன் உனக்கு கிடைப்பான். உங்களை நானே சேர்த்து வைக்கிறேன். அதான் சேர்த்து வைக்கிறேன்றதுல கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். மதன் பிராமிஸ். தேங்க்ஸ். நல்ல வேளை பணத்தை கரெக்ட் பண்ணிட்டான். டேய், நமக்கு சங்கீதா கிடைச்சாச்சு. யாகியா. அடடா, இன்னும் ஒரு கன்றாவி சங்கீதம் முடியல. ட்ரம்ஸ் என்ன யாரும் அடிச்ச மாதிரியே இருந்துச்சியா? அடிக்கலடா, குத்துனா. அப்பயே சொன்னேன், இவன் தான் வாங்கி வச்சான். நீதான் நல்லா வாசிப்பேன்னு எங்களுக்கு தெரியும்ல. பணம்லாம் வேணாம், நீ என்ன பண்ணுறத அப்புறம் சொல்றோம். ஜாக்கிங் போம்ல அப்போ 2 டீ சொல்லு. என்ன ட்ரம்ஸ் குத்திட்டா? அவனால எப்படிடா சொல்ல முடியும்? ஆமால, நாம சொல்லுவோம் 2 டீ. மாத்தியோட அக்கவுண்ட்ல. சூப்பர் ட்ரம்ஸ். மதன், மதன். என்னப்பா விஷயம்? நானும் தேவையும் எஸ்டேட் பக்கம் போலான்னு நினைச்சோம், மதனையும் கூட்டு போலான்னு. நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, 2 பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. நடுவுல அவன் எதுக்கு? சரி படி. வாங்க, டைம் ஆச்சு, கிளம்பலாம். கிளம்பலாம். ஒன் லாஸ்ட் டைம். மதன், மதன் இங்க இருக்க. உன்ன என்னங்க? உள்ள உட்கார, உள்ள உட்கார. டேய் வரங்க, உட்கார. முதல்ல உட்காரு. சோ ஹாப்பி. மதன் வந்துட்டான். உட்கார், உட்காரு. சிட். கம் ஆன். டேய் வண்டி எடுடா. செல்வி, வேலை பாருமா. வேலையை தானே பாக்குறோம். அம்மா, உனக்கு பேர் சொல்லமா? ஆகட்டும். வேலை பாருமா. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க தங்கமான மனசுக்கு தங்கமான பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க. ஐயா ஜோடி ரொம்ப பொருத்தமா இருக்கு ஐயா. Thank you. மதன் தம்பி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. ஓவரா எமோஷன் ஆகாதடா. எனக்கு வணக்கம் போட்டா கூட நீ ரிப்ளை பண்ற.
சூடா இருக்குல்ல? ஆத்தி சுடுது விடட்டுமா? பரவாயில்லைங்க. ஏய் நான் சொன்னேன், அவன் செஞ்சுட்டான். வழக்கமா நான் தான் அவனுக்கு டீ ஆத்தி கொடுப்பேன். இப்போ அவன் அவனுக்கு சூப் ஆத்தி கொடுக்குறான். என்ஜாய். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? ரைட்டுங்கிறதுனால ஒரே சூப் தான் குடிச்சேன், இல்லைன்னா 2 சூப் குடிச்சிருப்பேன். ஏய், வேணாம் வேணாம் வேணாம். வேண்டாம். 10 ரூபாப்பா. ஏய் இல்ல சேஞ்ச் இருக்கு வச்சுக்கோ. சரி வா. என்னப்பா அது? சங்கீதாவை காட்டுறேன் தண்ணி காட்டுறேன். சங்கீதாவை எப்ப காட்டுவேன்? பாஸ் காதல்ல காத்திருக்கதான் பாஸ் சுகம். நல்லா ஃபீல் பண்ணுங்க பாஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க. இந்த கெட்டப் நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஸ்டைல்னா எப்படி? நில்லுங்க சொல்றேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா ரொம்ப இருக்கு. டேய் நான் என்ன மாதிரி நினைக்கிறேன்டா. முதல்ல எப்படி நின்னீங்க? முதல்ல காலை தூக்கி நின்னேன். போங்க கால் எடுத்து வைங்க. மறுபடியுமா? பார்த்து பிடிச்சுக்க போகுது. ஸ்டைலா பாருங்க. நல்லா லுக் கொடுங்க. இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? கேரா இருக்கு. லவ் சிம்டம்ஸ் பாஸ். அண்ணி வர நேரம் ஆயிருச்சு. இந்தாங்க கண்ணாடி போடுங்க. ஒண்ணுமே தெரியல. சூப்பர் சூப்பர். ஏன் பாஸ் கண்ணாடி போட்டதே இல்லையே? ஐயோ அங்க பாருங்க அண்ணி வராங்க. பாஸ் அப்படியே அண்ணிக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் தானே போய் பேசணும். ஆயுஸ் ப்ரோ நீங்க தானே வாழ போறீங்க. ஒரு 1 மணி நேரம் மட்டும் நான் உங்க பயோடேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு வந்துடுறேன். ஓகே நீ பாத்துக்க. ஓகே. ட்ரம்ஸ் உருண்டு போறத பாத்தீங்களா பாஸ்? டேய் நல்லா வாசிப்பாடா. உங்களை விட நல்லாவே வாசிப்பான். நான் என்ன வாசிப்பேன்? ஒண்ணுமே வாசிக்க மாட்டேன். ஊர்மிளாவை சங்கீதம் மாத்திட்டோம். என்ன நடக்க போதோ? எவ்வளவு நேரம்? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. அவர்தான் எங்க சித்தப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அச்சச்சோ. பாஸ் ட்ரம்ஸ் வாசிக்கிறத வாட்ச் பண்ணாம அண்ணி உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க பாஸ். ஐயோ பாவம். அவர் என்ன 3 மாசம் தான் இருப்பாராம். 3 மாசமா? இன்னும் 90 நாள் தான் உயிரோட இருப்பாராம். ஓ. அதாவது அவர் மூளையில வந்து கட்டி வந்திருக்கு. எந்த டாக்டர்லயும் கட்டி அவுக்கவே முடியலையா? அதெல்லாம் ஒரு மெடிக்கல் டேர்மா டாக்டர் சொல்லிருக்காங்க. சரி. அதுக்கு தான் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்ணோம்? அதாவது அவருக்கு சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர். இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா யார்கிட்டயாவது காதலை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது பேசினாருன்னா ஆமா ஓகே இப்படி ஏதாவது சொன்னா போதும். ஓகே ஓகே. அவர் 2 கண்ணால என்ன பாக்குறதும் வா வா பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. எனக்கும் அப்படிதான் பாஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் லவ் பண்ற பொண்ணோட பேரு சங்கீதா. அதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? நீ தானே மதனை லவ் பண்ற? ஆமா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் மதனுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? இருக்கு. நீ அவனை ஒன்னா சேரணும்ல? ஆமா. அப்ப இதுலயும் உனக்கு சம்பந்தம் இருக்கு. வா வா. சரி. டேய் அவங்க வர்றாங்கடா. பாஸ் அண்ணி வராங்க. நேரம் ஸ்டடி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாஸ் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. ஹலோ. பை தி பை ஐ அம் வாதி. எந்த கிளாஸ்க்கு வாத்தி? பாஸ் அண்ணி சூப்பரா பேசுறாங்க பாஸ். ஏங்க வாத்தியநாதன்ங்க. ஓ வாதிநாதன். ஓ அந்த வாத்தியநாதனா? வாதிநாதன் சங்கீதா. சூப்பரா இருக்கு. கேவலமா இருக்கு. ஏன்டா பக்கத்துல வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லாவே சொன்னாரு. என்ன பத்தி? ஓகே உங்களை பத்தி? என்ன பத்தி என்னடா சொல்றது? நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். பேசிக்கலாக நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாசிப்பேன். வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய வாசிப்பாரு. போங்கப்பா போடா. பாஸ் உங்களுக்கு 2 உளுந்தோட சொல்லவா? போடா. நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. போ இருக்கட்டும். திண்ணை உட்காருங்க.
நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிருந்து வந்தது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா நீங்க பேச பேச எனக்கு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. தேங்க்யூ. ஆமா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? வாசிப்பேன், பட் எது கொண்டு வரலையே. அதான் வாய் இருக்கே. வாய் பேசுறது பாடுங்க. அதாவது முதல் மீட்டிங்ல பாட்டு பண்ணா போர் அடிச்சிடும். அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உனக்காக நான் பாடுறேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சோ கியூட். போறானே, தொட்டு போறான். ஏன்டா அப்படி பயப்படுத்துறீங்க? பேசிட்டீங்களா பாஸ்? பேசினாங்க. ஓகேயா? ஓகே.